Hi family, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ராஜலக்ஷி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது Tnpsc Group 1 மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸ் பேட்ச் தாங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கும். என்ன ரீசன் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இது மார்ச் 5லேருந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடும். இதில் மொத்தம் 37 டெஸ்ட் வரும், அதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? சரி, நம்ம கோர்ஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெஷ்அப் பண்ணுறோம். உங்களுக்கு என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 37 மெயின்ஸ் டெஸ்ட் இருக்கும். வீடியோ கிளாஸஸ் கிட்டத்தட்ட 1000+ இருக்குது. எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எல்லாமே லேட்டஸ்ட் கண்டென்ட், சும்மா ரெக்கார்டாக கிளாஸஸ் தான், ஆனாலுமே அது எல்லாமே ரொம்ப அப்டேட்டட் கண்டென்ட்ஸாக தான் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லி 20 கொஷின்ஸ் கொடுப்பேன், அதுவே போதுமானது. அதுக்கான ப்ரூஃப் நம்ம இப்போ நடந்த குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் கூட எடுத்துக்கோங்க. 91.66% கொஷின்ஸ் வந்திருக்கு. அதுக்கான ப்ரூஃப் வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கலாம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுமாதிரி லாஸ்ட்டாக குரூப் 1 மெயின்ஸில் நடந்த கொஷின் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா 90% கொஷின்ஸ் நம்மளுக்கு தான் வந்திருக்கு, அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். குரூப் 1 மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் கிளியர் பண்ணிருக்காங்க. அதுக்கான வீடியோ ப்ரூஃபும் இருக்குது, ஃபீட்பேக் வீடியோ இருக்குது, பார்த்துக்கோங்க. 56 பேர் வந்து குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க கரெக்டாக நமக்கு வந்துட்டு 40 பேர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க, ஆடியோ ஃபீட்பேக். அதுவும் நான் வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே, அது இல்லாமல் ப்ரிலிம்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கோர்சஸ் என்னென்ன வந்திருக்கு அதெல்லாமே நம்ம போட்டிருக்கோம், அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நம்மளை பற்றி ஒரு அப்டேட் கொடுத்துட்றேன், அவ்வளோ தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இதெல்லாம் டெஸ்ட் இருக்குது, இதெல்லாம் வீடியோ கிளாஸஸ் இருக்குன்றது இங்கே அப்டேட் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்க்கணுன்றது இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு டவுட் வரும், ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஒதுக்குறது அப்படின்னு ஒரு டவுட் வரும்ல, அதுக்காக போய் சொல்லிடுறேன். ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு 1/4 மணி நேரம் பேப்பர் 1க்கு ஒதுக்கிறீங்க. ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் ஒதுக்கிறீங்க. ஓகேவா? ஒரு 1 ஹவர் பேப்பர் 2, அடுத்த 1 ஹவர் பேப்பர் 3, அடுத்த 1 ஹவர் பேப்பர் 4, ஒரு 3.25 மணி நேரம் டெய்லியும் ஒதுக்குனிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இல்லை நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷராக படிக்கிறவன்றவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஒதுக்கி ஆகணும். நீங்கள் ஒர்க்கிங் பர்சனாக இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த 3 மணி நேரம் ஒதுக்கி என்னோடய பேட்ச் வரையும் வந்தீங்கன்னா, நான் கொடுக்குற கட்ட படிச்சிங்கன்னா உங்களால் மேனேஜ் பண்ணி அந்த லாஸ்ட் எண்டுக்குள்ளே உங்களால் எப்படி சிலபஸை முடிச்சுட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எது தேவை அதை முடிச்சு ஓடிடலாம். ஓகேங்களா? அதுதான் மேட்ரு. ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 5ஆம் தேதி நடக்கும். இந்த 15 கிளாஸ் படிச்சிடணும். மார்ச் 12 வந்து பார்த்திங்கன்னா இந்த 15 கிளாஸஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில். மார்ச் 22 வந்து 1 to 40 கிளாஸஸ் பாலிட்டியில் நடக்கும். ஓகேங்களா? மார்ச் 26 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் லிட்ரேச்சர் கண்டென்ட்டில் ஒரு கிளாஸஸ் டெஸ்ட் இருக்கும். மார்ச் 29 என்விரான்மெண்ட் டெஸ்ட்டு. ஏப்ரல் 2ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1 டெஸ்ட்டு. ஏப்ரல் 2 அதாவது மதியமே வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். ஏப்ரல் 5ஆம் தேதி எக்கனாமிக்ஸ் கிளாஸு டெஸ்ட் இருக்கும். ஏப்ரல் 9 ஜாகிரஃபி டெஸ்ட்டு. ஏப்ரல் 12 தமிழ் டெஸ்ட்டு. ஏப்ரல் 19 பாலிட்டி டெஸ்ட்டு. ஏப்ரல் 22 பேப்பர் 1. ஏப்ரல் 22 மதியம் சோஷியல் இஷ்யூஸு. ஏப்ரல் 26 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஏப்ரல் 30 எக்கனாமிக்ஸ் டெஸ்ட் இருக்கும். மே 3ஆம் தேதி தமிழ் லிட்ரேச்சர் டெஸ்ட்டு. மே 7 என்விரான்மெண்ட் டெஸ்ட்டு. மே 10 எக்கனாமிக்ஸு. மே 14 சோஷியல் இஷ்யூஸு. மே 17 ஓகேங்களா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. மே 21 ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒரு 87லேருந்தே பார்த்தீங்கன்னா 119 ரிவிஷன் கிளாஸஸ் தான். அதனால் நீங்கள் இதை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஓகேங்களா? 119 கிளாஸஸ் தான், பயப்பட தேவையில்லை. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இந்தந்த டாப்பிக்கில் மேலே இருக்க கண்டென்ட்டே கேட்கலாம், அந்தளவுக்கு இருக்கும் சிலபஸ். நீங்கள் அதுக்கு தான் வந்து ரொம்ப டெப்த்தாக அதுமாரி நடத்தியிருக்கோம். ரிவிஷன் கிளாஸஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மே 21 அதுக்கு டெஸ்ட் இருக்கும். மே 24 ஜாகிரஃபி. மே 28 திரும்ப ஜாகிரஃபி டெஸ்ட்டு. மே 31 உங்களுக்கு மேக்ஸில் 6th 7th பேஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். ஜூன் 4ஆம் தேதி மேக்ஸ் டெஸ்ட் 2 இருக்கும். ஜூன் 7ஆம் தேதி மேக்ஸ் டெஸ்ட் 3வது டெஸ்ட் இருக்கும். ஜூன் 11 பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் டெஸ்ட்டு. ஜூன் 14 செகண்ட் டெஸ்ட்டு. ஜூன் 18 3வது டெஸ்ட்டு. ஓகேங்களா? மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் இருக்கும். மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு வந்து அப்டேட் கிளாஸஸ் வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுவரையும் மற்ற எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணி நியூ கிளாஸஸ் போட்டுட்டேன். ஜூன் 21 பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து நவம்பர் 2021 கொடுத்துருக்கோம். அதுலேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 20 கொஷின்ஸ் ஆங்க ஒரு மந்த்துக்கு, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதை மட்டும் பார்த்தாலே போதும். ஓகேவா? அதாவது நமக்கு வந்து இப்போ இருக்கிற டைமுக்கு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு போகணும். எப்போ வந்து உங்களுக்கு ரிசல்ட் விட்டுட்டு எந்த மாதம் எக்ஸாம் சொல்கிறாங்களோ கரெக்டாக அந்த எக்ஸாம் டேட்லேருந்து ஒரு 20 days முன்னாடி அது வரையும் எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துக்கணும். புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 2022 வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் இது வரைக்கும் அப்லோட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வந்து ஜனவரிலேருந்து நான் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். சரிங்களா? ஸோ அதனால் இது கவலைப்படாதீங்க. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 24 வந்து செகண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு. ஜூன் 28 அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் இருக்கும். ஜூலை 1ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மார்க் டெஸ்ட் 1 பேப்பர் 1 இருக்கும். ஜூலை 1ஆம் தேதி மதியம் ஃபுல் மார்க் டெஸ்ட் 1 பேப்பர் 2 இருக்கும். ஸோ இப்போ இந்த குரூப் 2 மெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலைல மதியன்ற ஃபார்மேட் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அந்த இஷ்யூஸ்க்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு ரிட்டன் ப்ராக்டிஸ் இருக்குன்றதுக்கு காலைல மதியம் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தனித்தனி நாளில் நடக்க வாய்ப்பு இருக்குது. பேப்பர் 1 மட்டும் அது என்னன்னு தெரியல, நம்ம ஷெடியூல் பார்த்துக்கலாம் அவங்க என்ன பிளானில் கொடுக்குறாங்கன்ட்டு. ஜூலை 2ஆம் தேதி காலையில் பேப்பர் 3 டெஸ்ட் இருக்கும்.
ஜூலை 2ஆம் தேதி மதியம் பேப்பர் 4 டெஸ்ட் இருக்கும். ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட்டு ஃபுல்லாகவே 4 பேப்பருக்கு எழுதிடலாம் ஜம்முன்னு. மொத்தம் 37 டெஸ்ட் முடிச்சிடும். ஒருவேளை நமக்கு இதுக்கப்புறமும் இப்போ ஜூலை 2ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து மெயின்ஸ் அஃபிஷியல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலை 15 கிட்ட ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நடுவில் அதுவும் நீங்கள் இந்த 37 டெஸ்ட்டும் கரெக்டாக எழுதிட்டீங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் டெஸ்ட் 2 கொடுக்குறேன். ஓகேங்களா? ஜூலை 8ஆம் தேதி 9ஆம் தேதி நடக்கும். காலைல பேப்பர் 1, மதியம் பேப்பர் 2, அடுத்த நாள் காலைல பேப்பர் 3, மதியம் பேப்பர் 4, அதுமாரி நான் நடத்துவேன். சரி, டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேப்பர் 1 வந்து உங்களுக்கு 100 மார்க்ஸ் இருக்கும். பேப்பர் 2 வந்து 250 மார்க்கு, பேப்பர் 3 250 மார்க்கு, பேப்பர் 4 250 மார்க்கு. இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு நான் தெளிவாக சொல்லிடுறேன். நாம் வந்து 100 அவுட் ஆஃப் 100 இருக்குன்னு அவசியம் இல்லை. ஒரு கட் ஆஃப் இருக்கும். ஓகேங்களா? அதாவது லாஸ்ட்டாக ஒரு ஸ்டேட் ரேங்க் எடுத்தவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு டாப் 10 வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே என்ன மார்க் எடுத்துருக்கலாம் அந்த தான் அவங்க டார்கெட்டாக இருக்கணும். அந்த இதை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு உழைப்பு போடணும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் ஃபீஸ் வந்து 4620 ரூபா. பட் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஷ் கோர்ஸ் 3000 தான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதான் நான் சொல்கிறேன், 3000 ருபீஸ் தான். ஜாயின் பண்ண ஆசைப்பட்டிங்கன்னா 9600819370 சீக்கிரம் ஜாயின் பண்ணுறதுங்க, லேட் பண்ணாதீங்க. என்னடா பேட்ச் வந்து 5ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிட்டே இப்போ நான் நடுவில் ஜாயின் பண்ண முடியாதா? நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இது எல்லாமே நம்ம வந்து கண்டென்ட்டில் அப்லோட் பண்ணியாச்சு, ரெக்கார்டு கிளாஸஸாக. நீங்கள் ஜாயின் பண்ண அந்த லைனுக்குள்ளே ஒடியாரணும். அதுதான். இன்னும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறதுலாம் என்னடா அது இன்னும் ரிஸ்க்கு. உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கும். இன்னும் ப்ரெஷர் போட்டு படிக்கிற மாதிரி இருக்கும் குரூப் போட்டுக்கு. ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் ஜாயின் பண்ணுறேங்க. ஒரு 120+, ஒரு 125 அந்த ரேஞ்சில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து படிங்கன்ற. 130+லாம் நல்லாவே படிக்கலாம். புரியுதுங்களா? ஃபீஸ் ரொம்ப கம்மி தான், நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பை ஃப்ரம் டேக் ஆல் தி பெஸ்ட். ஹலோ, நான் ராஜலக்ஷி அகாடமியில் வந்து குரூப் 1 மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன். ஒரு 3 months கோர்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். எப்போ வேணாலும் வந்து நம்ம அந்த டெஸ்ட்டை எழுதிட்டு அவர்கிட்ட வந்து ஃபீட்பேக் கேட்டுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப லோ காஸ்ட்டு தான் வந்து எங்கேயும் வந்து அந்த அவ்வளோ லோ காஸ்ட்டுக்கு வந்து கொடுத்ததில்ல எனக்கு தெரிஞ்சு. நான் வந்து நைட்டு 11 o'clock கூட வந்து கால் பண்ணி அவர்கிட்ட வந்து டவுட் கேட்டிருக்கேன், ரிவ்யூ கேட்டிருக்கேன். அவர் எப்போவும் வந்து டிலேலாம் பண்ணாமல் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசுவார். சில ஸ்டடி மெட்டீரியல்ஸில் வந்து நான் தமிழ் மீடியம் தான் எழுதினேன். சில ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் எனக்கு நெட்டில் தேடும்போது கூட ப்ராப்பரான வேர்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கல தமிழில். இவரோட சயின்ஸ் அண்ட் டெக் மெட்டீரியல்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நானோ டெக்னாலஜி, பயோடெக், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பர்டிகுலராக ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, சயின்ஸ் அண்ட் டெக் இது 3மே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப லோ காஸ்ட் தான், 2000 ருபீஸ்க்குள்ளே தான் வந்து அந்த டெஸ்ட் சீரிஸ் பேக்கே நான் வந்து எடுத்தேன். எல்லா டெஸ்ட்டையும் வந்து அவர் வந்து முதல்ல ரிலீஸ் பண்ணிட்டார். எப்போ வேணாலும் வந்து டெஸ்ட் எழுதிட்டு ஃபீட்பேக் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஆன்சர்ஸையும் வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ வந்து நம்ம ரொம்ப வந்து தேட வேண்டாம். அவர் கொடுத்தது படித்து நம்ம வந்து எழுதி பாஸ் ப்ராப்பராக வந்து ரெடி பண்ணாலே போதும். நான் இப்போ வந்து மெயின்ஸை கிளியர் பண்ணிட்டேன். இப்போ இன்டர்வியூக்கு வந்து நான் படிச்சுட்ருக்கேன். ஸோ அதாவது காசு ப்ராப்ளமாக இருந்து நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் இதை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சீப்பாக தான் அவர் கொடுக்குறாரு. இதில் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லாம் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ப்ராப்பராக பெஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. ஸோ நீங்கள் இப்போ வந்து குரூப் 1 மெயின் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 55 ஸ்டூடெண்ட்ஸ் 140+ கொஷின்ஸ் கரெக்டாக அடிச்சிருக்காங்க. ஒரு 11 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 120+ கொஸ்டின்ஸ் அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதில் கம்யூனல் கேட்டகரி வச்சு தான் அவங்க எத்தனை பேர் செலக்ட் ஆகணும்னு சொல்ல முடியும். கண்டிப்பாக நம்ம அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ரிசல்ட் வந்து நம்ம கொடுப்போம், அதை நீங்கள் பார்த்துருவீங்க. குரூப் 4லையும் பார்த்தீங்கன்னா 170 கொஸ்டின்ஸ் 200க்கு வந்து கேட்டிருக்காங்க நம்ம நடத்தினது மட்டும். அதுக்கான ப்ரூஃப் வீடியோ போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். நம்ம கோர்ஸ் டெமோ கிளாஸஸ், டெமோ எவாலுவேஷன் எல்லாமே நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன டவுட்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க, எல்லாமே கிளியர் பண்ணுறேன். எல்லாமே தெரிஞ்சதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் கோர்ஸில் கொரியர் ப்ளஸ்னாக்கா இண்டிவிஜுவல் கைடன்ஸ் இருக்கும். என்ன எல்லாமே ஃபோன்லேயே படிக்கிற மாதிரி இருக்கும். ஹார்ட் காப்பி சாஃப்ட் காப்பிலாம் கிடையாது. ஓகேங்களா? வீடியோ கிளாஸ் பார்த்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் மேட்ரு. முக்கியமான பிடிஎஃப்லாம் ஆப்பில் மட்டும் தான். பிரிண்ட் அவுட்டோ ஹார்ட் காப்பியோ ஷார்ட் காப்பியோ எது கிடையாது. காரணம்னாக்கா நீங்கள் ஆப்பில் படித்தா மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும். அப்போ தான் ஒரு கமிட்மெண்ட் வரும், நீங்கள் படிப்பீங்க, நோட்ஸ் எடுப்பீங்க. அதுக்காக தான் இந்த மெத்தடை நான் வச்சுருக்கேன். சரிங்களா? கண் வலிக்கும், தலை வலிக்கும், எல்லாமே இதெல்லாம் தாண்டி நம்பி ஜாயின் பண்ணுங்கள். நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். ஜென்ரல் கேட்டகரி வேலை கிடைக்காது, அத்தனை பாஸ் எல்லாம் நினைக்கக்கூடாது. நம்பி ஜாயின் பண்ணுங்கள், நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். டாப் 10 ரேங்கில் வாங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்க போகுது. ஏன் கவலைப்படுறீங்க? சரிங்களா? ஸோ எந்த கம்யூனல் கேட்டகரியாக இருங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. கட் ஆஃப் பார்த்து பயப்படாதீங்க. ஓகே, ஒரு விஷயம் தான், கம்யூனல் கேட்டகரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டால் போதும்.
ஆனால் நம்பி ஜாயின் பண்ணுங்கள். ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். 9600819370 அதான் வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் குரூப் 1 மெயின்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துல 90% கொஷின்ஸ் கிட்டத்தட்ட வந்துருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு அதை இன்டர்வியூ வீடியோ போட்டிருக்கேன். அந்த ப்ரூஃப் அதாவது நம்ம என்னென்ன பண்ணுறோம் எல்லாமே உங்களுக்கு கீழே போட்டிருக்கேங்க. அதேமாரி குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 140 இல்லை 150+ கொஷின்ஸ் நம்ம நடத்துல வந்துருக்குது. ஓகேங்களா, அதுக்கும் ப்ரூஃப் போட்டிருக்கேன். அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இது முக்கியமாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. நீங்கள் தான் என்னோடய இன்வெஸ்டர், நீங்கள் தான் என்னோடய ஃபேமிலி, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. நான் உங்களுக்காக என்றைக்குமே ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். சாதாரண யூடியூப் சேனல் ஆரம்பித்து இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுன்னா அது உங்களுடைய முழு சப்போர்ட்டும் தான். நீங்கள் கொடுக்குற 500 ரூபாயா இருக்கட்டும், 1000 ரூபாயா இருக்கட்டும், 3000 இருக்கட்டும், 4000 இருக்கட்டும், 5000 இருக்கட்டும், எல்லாமே ஃப்யூச்சரில் வரப்போகிற நம்ம பசங்களுக்கு இது ஒரு டிஸ்கவுண்ட் பண்ண போகிறோன்றதுக்காக தான். ஓகேங்களா, இது ஒரு சர்வீஸ்க்காக தான். நம்பி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் செம்மையாக பண்ணுவோம். ஓகேங்களா, பை ஃப்ரம் டேக் ஆல் தி பெஸ்ட். The first step towards achieving your dreams is having the right coach. Get the best education with RAJLAKSI Academy and make your Tnpsc Group 2 and 2A dreams come true. Download the app now. யாரா நான் ஏன்டா உன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்குன்னு ஆசைப்படுறோம் இல்லைங்க. நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க தெரியுமா? உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும்னு ஆசைப்படுறவங்க நான். இந்த ராஜலக்ஷ்மி நம்பி ஜாயின் பண்ணுங்கள்.